நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போட்ட போடுல அப்படியே இந்தியா கிட்ட மண்டிட்டு இருக்காங்க ஈரான். எந்த விஷயத்துல இந்தியா கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, இதுக்கு இந்தியாவுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் மண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் விஷயத்துல ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான மூவ் ஒன்று எடுத்திருக்கிறாரு. அது என்ன, இதனால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்க போகும் சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா சீனாவை ஈரான் போருக்குள்ள உள்ள இழுத்திருக்காங்க. இதனால உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு. மூன்றாம் உலக போர் ஏற்படுமோ அப்படிங்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம இங்க வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்த நிலையில இது தற்செயலானது அப்படின்னு ஈரான் அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்தியா இந்த விஷயத்துல ஈரானை மன்னிக்க வேண்டும், இது எதிர்பாராத விதமாக தற்செயலா நடந்துருச்சு, அதனால நீங்க கோவிச்சுக்க கூடாது அப்படின்னு இந்தியா கிட்ட மண்டிட்டு இருக்காங்க. மேற்காசிய நாடான ஈரானுடைய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை தொடர்ந்து முற்றுகையிட்டு வருவதனால ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்பட்டிருக்கு. ஈரானுடைய இந்த அறிவிப்புக்கு அப்புறம் ஜலசந்தியை நோக்கி சென்ற 20 சரக்கு கப்பல்கள் ஓமன் நோக்கி அனுப்பப்பட்டது. இதற்கிடையில தான் ஈரானுடைய ராணுவ படகுகள் சில எண்ணெய் கப்பல்களை நோக்கி நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. 2 இந்திய கப்பல்களும் அடங்கும். இதுல அவை 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சென்றவை. துப்பாக்கி சூட்டுல கப்பல்களுக்கோ அதில் இருந்த ஊழியர்களுக்கோ எந்தவித சேதமும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது. ஹார்முஸ் ஜலசந்தியில இந்திய கொடியுடன் வந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு நம்முடைய மத்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒருங்கிணைந்த மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் நோக்கத்துல அந்த வழியை கடக்கும் 21 இந்திய கப்பல்களுடைய விவரங்களை ஈரானிடம் மத்திய அரசு முன்கூட்டியே பகிர்ந்திருக்காங்க. அதையும் மீறி தாக்குதல் நடத்தப்பட்டதனால அவை திரும்பி செல்ல நேரிட்டன. இது குறித்து நம் நாட்டுக்கான தூதர் டாக்டர் முகமது பத்தாலி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த சம்பவம் தற்செயலானது, இது தகவல் தொடர்பு இடைவெளியால ஏற்பட்டது அப்படின்னு மத்திய அரசிடம் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க இதை பெரிய அளவுல பெருசா எடுத்துக்க வேண்டாம், இது நடந்துருச்சு, எங்க மேலதான் முழுக்க முழுக்க தப்பு, நான் எங்களுடைய மூத்த அதிகாரிகள்கிட்டையும் மேலிடத்திலையும் நாங்கள் சொல்லி இதை பிரச்சனைக்கு முடிவு கொண்டுட்டு வந்திருக்கிறோம், இனிமே இது மாதிரி நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த முறை இந்தியா எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது பத்தாலி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அப்போது அவரிடம் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் தடையின்றி பயணிக்க தலைமையகத்திடம் உறுதிமொழி பெற்று அளிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்காங்க. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நம்முடைய கப்பல்கள் வருது இல்லையா, அதுக்கு இனிமே எந்த ஒரு தங்கு தடை இல்லாமலும் தாக்குதல் அச்சுறுத்தல் இல்லாமலும் அந்த கப்பல்கள்லாம் இந்தியாவை நோக்கி வரணும், அதுக்கு நீங்க உங்களுடைய மேலிடத்துல சொல்லி அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக இந்தியா சொல்லியிருக்காங்க. அதே போல ஈரானுடைய உச்ச தலைவருடைய இந்திய பிரதிநிதியான அப்துல் மஜீத் ஹக்கீமா இலாகி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மிகவும் வலுவானது, இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு பத்தி எதுவும் தெரியாது, இருந்தாலும் இது சுமூகமாக தீர்க்கப்படும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்தியா மற்றும் ஈரான் இடையிலான உறவு 1000 ஆண்டுகள் பழமையானது, கலாச்சாரம், நாகரிகம், கல்வி, மனிதாபிமானம், தத்துவம் அப்படின்னு பல்வேறு விவகாரங்கள்ல இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருக்கு. 2 நாடுகளுக்கும் இடையே உறவு வலுவாக இருக்கு, இன்னும் வலுவாகவே வளரும். போருக்கு முன் ஹார்முஸ் ஜலசந்தி திறந்த நிலையிலே இருந்தது. மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்ட போரின் காரணமாக எங்கள் நாட்டுடைய பாதுகாப்பு சூழலை கருத்துல கொண்டு ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது. அதனால மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் முடிவுக்கு வர வேண்டும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், மற்ற தரப்பினரும் அமைதியை பின்பற்றுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம், இதன் மூலம் மேற்காசியாவை அமைதியான பிராந்தியமாக மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால இந்தியா இந்த விஷயத்துல, அதாவது தாக்குதல் நடந்த சம்பவத்துக்கும் இந்தியாவுடைய கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவத்துக்கும் இந்தியா கொஞ்சம் இறங்கி வரணும், கன்சிடர் பண்ணணும், இதை பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில இந்திய கப்பல்களுக்கு அனுமதி மறுத்த விவகாரத்துல சுமூக தீர்வு காணப்படும் அப்படின்னு ஈரானுடைய உச்ச தலைவருடைய பிரதிநிதி தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்க போர் நிறுத்த விதிகளை மீறியதாக ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக நேற்று முன்தினம் ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. ஜலசந்தி திறக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அதுக்கு முன்னாடி வெளியானதனால் 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் பயணத்தை தொடர்ந்தாங்க. ஆனா ஈரானுடைய புரட்சிகர காவல் படை ஒரு கப்பல் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுல எந்த பாதிப்பும் ஏற்படல. இதனை அடுத்து அந்த கப்பலும் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து பின்வாங்கினாங்க. இது குறித்து வீடியோவை ஈரானுடைய பத்திரிகையாளர் ஒருவர் எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருந்தாரு. அதுல கப்பலுடைய மாலுமி ஈரானுடைய கடற்படையுடன் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. அப்போ ஈரானிய கடற்படையே இது பாக்கியலட்சுமி,
உங்கள் குரல் தெளிவாக கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஈரானுடைய கடற்படையினர் உடனடியாக திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இதனையடுத்து பாக்கியலட்சுமி கப்பல் பின்வாங்கி சென்றது. அதே போல சன்மார் ஹெரால்ட் அப்படிங்கிற மற்றொரு கச்சா எண்ணெய் டேங்கரிடம் இருந்தும் அபாய அழைப்பு வந்திருக்கு. இந்த விவகாரம் குறித்து இந்தியாவுடைய கவலையை ஈரான் அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு இந்திய தூதரிடம் மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வலியுறுத்தினார். மேலும் இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான வழிமுறைகளை விரைவில் மீண்டும் தொடங்குமாறும் வலியுறுத்தினார். இது குறித்து இந்தியாவில் இருக்கும் ஈரானுடைய உச்ச தலைவரின் பிரதிநிதி டாக்டர் அப்துல் மஜீத் ஹக்கீம் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வலுவானது. நீங்கள் குறிப்பிடும் இந்த சம்பவம் குறித்து எனக்கு தெரியாது. நாம ஏற்கனவே சொன்னோம்லையே, அதைத்தான் அவர் இந்த விஷயத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக விரைவில் நாங்கள் தீர்வு காணுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாரு. அதனால இந்திய கப்பல்களுக்கு அனுமதி மறுத்த விவகாரத்தில் சுமூக தீர்வு ஏற்படும். விரைவில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஒப்பந்தம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடையுது. இந்த நிலையில தான் இது குறித்து பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள துணை அதிபரான ஜேடி வான்ஸ் தலைமையிலான டீமை பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கிறாரு அதிபர் ட்ரம்ப் அவர்கள். வான்ஸ் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவில் ட்ரம்புடைய மருமகன் மற்றும் முன்னாள் மத்திய கிழக்கு ஆலோசகரான ஜாரட் குஷ்னர், அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உள்ளிட்டோர் இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையுடைய நோக்கம் வெறும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மட்டுமல்ல அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதாவது ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும் அப்படிங்கிற மட்டும்தான் ட்ரம்புடைய ஒரே நிபந்தனை. அணு ஆயுதங்களை ஒழியுங்கள், அவ்வளவுதான். இது மிக எளிமையானது அப்படின்னு நியூயார்க் போஸ்ட் பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் ஈரானுடைய தலைவர்களை தானாகவே நேரடியாக சந்திக்க தயார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே சமயம் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு அது நல்லதாக இருக்காது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. ஈரானுடைய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டு இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை ஸ்மூத்தாக போக சான்ஸே இல்லை. போதாக்குறைக்கு ஈரான் சரக்கு கப்பலை அமெரிக்கா தாக்கியிருக்கு. அதனால பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வராது அப்படின்னே சொல்லப்படுது. அமெரிக்கா மீதான நம்பிக்கை இல்லை அப்படின்னும் ஹார்முஸ் நீரிணையில் விதிக்கப்பட்டுள்ள கடல்வெளி தடையால பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் திட்டம் தற்போது இல்லை அப்படின்னும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையை ஒருங்கிணைக்கிறாங்க. இஸ்லாமாபாத்தில் மிக உயரிய பாதுகாப்பு வலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க குழு இன்னைக்கு இரவு அங்கு சென்றடையும். ஏற்கனவே ஏப்ரல் 11, 12 தேதிகளில் 21 மணி நேரம் நடந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிச்சு. தற்போது தற்காலிக போர் நிறுத்தம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடையுது. அதனால முழு அளவிலான போரை தவிர்க்க இதுவே கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படுது. இதே வேளையில சீனாவை போருக்குள்ள இழுத்து 3ஆம் உலக போரை இழுத்து விட போறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு பலரும் தீர்த்துட்டு வர்றாங்க. நேற்று முன்தினம் ஓமன் வளைகுடாவில் சீனாவிலிருந்து ஈரானுக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை அமெரிக்கா தாக்கியிருக்காங்க. இதன் காரணமாக இந்த போர்ல சீனாவையும் அமெரிக்கா உள்ளே இழுத்து இருக்கு. அதாவது ஈரான் நாட்டுடைய கொடியுடன் சென்ற டூஸ்கா அப்படிங்கிற சரக்கு கப்பல் ஓமன் வளைகுடாவில் அமெரிக்காவுடைய கடல்வெளி முற்றுகையை மீறி செல்ல முயற்சி செஞ்சிச்சு. இதை கொஞ்சமும் ரசிக்காத அமெரிக்க கடற்படை டூஸ்கா கப்பல் மீது தாக்குதல் நடத்தி தடுத்து நிறுத்தியிருக்கு. அமெரிக்க கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட டூஸ்கா கப்பல் சீனாவிலிருந்து ஈரானுடைய பண்டார் அப்பாஸ் துறைமுகத்திலிருந்து சென்று கொண்டிருந்தது. இதில் சீன தொடர்பு இருக்கிறதுனால இந்த விவகாரம் இப்போது அமெரிக்கா ஈரான் மோதலிருந்து மாறி அமெரிக்கா சீனா இடையிலான சிக்கலாக உருவாத்திருக்கு. பொதுவாக கடல் கொள்ளையர்கள் தான் இது போன்று துப்பாக்கி முனையில சரக்கு கப்பல்களை தாக்கி கைப்பற்றுவாங்க. இப்போது அமெரிக்கா செஞ்சிருக்கும் வேலையையும் கடற்கொள்ளை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஈரான் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த செயலுக்கு மிக விரைவில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரானுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா தடுத்தால் வளைகுடா நாடுகளில் இருக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைப்போம் அப்படின்னு ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கு. மறுபக்கம் அமெரிக்காவுடைய இந்த செயல் ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் தற்போதைய சூழலை ஈரானும் அமெரிக்காவும் இதுல பங்கேற்கிறது சந்தேகமாயிருக்கு. இந்த நிலையில தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதுனால, அதாவது சீன கப்பல் மேல தாக்குதல் நடத்தினதுனால இதுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக சீனாவும் இந்த போர்ல களமிறங்கலாம் அப்படின்னு பல வல்லுநர்கள் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.